இப்போ பிரச்சனை என்னன்னா, அனுபவிக்கிறதுக்கும் சொந்தம் கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் ஒரு பொருளை பயன்படுத்துகிறேன், தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு நல்ல கார் வச்சுக்கலாம், நல்ல பங்களா வச்சுக்கலாம், நல்ல பதவியில் இருக்கலாம், நல்ல நகை போட்டுக்கலாம், நல்ல நல்ல கேட்ஜெட்ஸ் வாங்கிக்கலாம், நல்ல நல்ல சட்டை பயன்படுத்தலாம். ஆனால் இது எதுவுமே உன்னோடது கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அதை சொந்தம் கொண்டாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு பொருளை நான் போட்டுக்கிறதுனாலையோ அதை அனுபவிக்கிறதுனாலையோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது என்னோடது அப்படின்னு என்னைக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே வருது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதைத்தான் துறவு என்று சொல்கிறோம். எதை நீ துறக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த துறவுங்கிற வார்த்தை வந்ததுன்னா, நீ சொந்தம் கொண்டாடுற, அதனால அதை துறவணும்னு சொன்னாங்க. நான் சொந்தமே இல்லை, இந்த பொருள் என்னோடையதே இல்லை, ஆனால் நான் இதை அனுபவிக்கிறேன். இப்போ துறவுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை, தாராளமாக அனுபவிச்சுக்கோ. நீ ராஜாவா இரு, நாட்டுக்கு ராஜாவா இரு, உலகத்துக்கே நீ கிங்கா இரு, தப்பே இல்லை. ஆனால் இது உலகம் உன்னோடது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். இதுதான், இதை நீ புரிஞ்சிட்டன்னா நீ தான் ஆன்மீகவாதி. ஒரு ஆன்மீகவாதி காவி சட்டை போட்டுக்கிட்டு, ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு, பொண்டாட்டி புள்ள குடும்பம் வீடு வாசல் பணம் சொத்து இதை எதையுமே விட்டுட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே நம்ம கூட இருக்கலாம், ஆனால் இது எதுவும் உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நீ புரிந்து கொண்டால் இதுக்கு பேர் தான் சன்னியாசி.